ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, நீ என்னை உன்னுடைய அப்பாவாக நினைத்தால் இதை நீ முழுவதையாக கேட்டு நான் சொல்வதைப் போலவே செய். உன் வாழ்க்கை உன் அப்பாவுக்கு தெரியும். உன் வாழ்க்கையை பற்றி என்ன எல்லாம் சொல்ல வந்திருக்கேன் என்று ஒரே ஒரு முறை எனக்காக 2 நிமிடம் ஒதுக்கி கேள். உன்னுடைய வாழ்க்கையில் ஏன் எதற்கு எடுத்தாலும் காரணை அடுக்கிக் கொண்டே போகின்றாய்? அந்த காரணங்கள் தெரிந்தால் நீ என்ன செய்ய போகின்றாய்? ஒரு நிகழ்வு நடந்தால் அதற்கான அர்த்தங்களை யோசித்துப்பார். காரணங்களை தேடி நீ அலையாதே. என்ன அப்பா என் மீது இப்படி கோபித்துக் கொள்கிறீர்கள் என்று கேட்கலாம். இதுதான் உண்மை. காரணங்களை தேடுவதனால் அதில் உனக்கு என்ன பயன் என்பதை யோசி. என்றைக்குமே காரணங்களை தேடி தந்தவர்கள் ஜெயித்தது என்று சரித்திரமே இல்லை. காரணங்களால் நிம்மதிதான் குலைந்து போகும். காரணங்களை அறிவது எப்படி நிம்மதியை பாதிக்கும் என்றுதானே உன்னுடைய மனக்கேள்வி. காரணங்கள் மூலம் இது ஏன் நடந்தது, எதற்கு நடந்தது, எப்படி நடந்தது, எதனால், எவ்வாறு என அனைத்திற்குமே உனக்கு பதில் கிடைக்க வேண்டும் என்று தோன்றும். அப்படி இருந்தால் முடிந்த நிகழ்வின் பங்கங்களாய் காரணத்தை பற்றி மட்டுமே யோசித்து யோசித்து அதையே நினைத்து கொண்டு அதே பக்கத்திலேயே முடிக்கப்படாத எழுத்துக்களாய்தான் உன்னால் அந்த வாழ்க்கையில் இருக்க முடியும். அதற்கு பதிலாக மாறாக நினைத்து பாரே. என்ன நடந்தாலும் அதற்கு ஒரு காரணம் இருக்கும். இது என்னுடைய அப்பாவுக்கு தெரியும். எனக்கு எது நல்லதோ அது என்னிடம் நிச்சயம் அவர் சேர வைப்பார் என்று உன் சிந்தனையை நீ ஒருமுகப்படுத்தினால் நிச்சயமாகவே உன்னுடைய வாழ்வில் நீ வெற்றி காண்பாய். உன் மனதில் நிம்மதி தொலைய காரணம் எப்பொழுதும் ஏதாவது ஒரு எண்ணங்களை நீ உன் மனதிலும் புத்தியிலும் ஆசைப்பட்டு கொண்டே இருக்கின்றாய். அவை மெல்ல மெல்ல உன்னை ஆக்கிரமிப்பு செய்து உன் நிம்மதியை வாங்கி கொண்டிருக்கிறது. உன்னுடைய குணநலன்களை ஒரு விஷயம் பாதிக்கிறது என்றால் அது உன்னை ஆளப்போகிறது என்று அர்த்தம். அதை நீ வெட்டி சாய்த்து விடு. நல்லதை நாம் தண்ணீர் ஊற்றி வளர்க்கலாம். ஆனால் அது கெட்டது என தெரிந்தால் முதலிலேயே அதை கிள்ளி எறிந்து அடியோடு எடுத்து விட வேண்டும். உன்னையும் என்னையும் யாராலும் பிரிக்க முடியாது. உன் அன்பின் மீதும் பக்தியின் மீதும் எந்த ஒரு குறைபாடும் எனக்கு தெரியவில்லை. அது மிகவுமே தூய்மையானது. குதர்க்கமான எண்ணங்கள் தான் உன்னை பதற வைத்து கலங்க வைத்து கொண்டிருக்கிறது. நிச்சயம் உன்னிடத்திலிருந்து நான் வெளியேற்றுவேன் எல்லா கெட்டதையுமே. அப்படி அது உன்னை பதற வைக்கிறது என்றால் ஒரு நிமிடம் என்னையும் என்னை சுற்றியுள்ளவர்களையும் நிம்மதியாய் வாழ வைத்து அருள் புரியுங்கள் அப்பா என்று நினைத்து கொண்டால் போதும். அமைதியாக அந்த குதர்க்கம் உன்னை விட்டு அகன்று போகும். உன்னிடத்தில் நான் எப்போதுமே இருப்பேன். என்னுடைய அருளும் ஆசையும் அன்பும் அரவணைப்பும் எப்போதும் உன்னை சுற்றி இருந்து கொண்டே இருக்கும். உன்னை சுற்றி உள்ளவர்களுக்கும் அது இருந்து கொண்டே இருக்கும். நல்லது உன் வாழ்வில் நடந்து கொண்டே இருக்கும். இதுவரை உன்னுடைய அப்பா சொல்வதை எல்லாம் கேட்டு கொண்டிருப்பாய் என்று நம்புகிறேன். அப்பா மீது நீ எவ்வளவு அளவு கடந்த அன்பையும் பாசத்தையும் நம்பிக்கையும் பக்தியும் வைத்திருக்கிறாய். எனக்கு மிகவும் ஆனந்தமாக இருக்கிறது. நீ என்னுடைய குழந்தை. என் ஆசை உனக்கு எப்போதுமே உண்டு. நீ நன்றாகவே இருப்பாய். நீ அதிகம் குழப்பிக்கொள்ளாதே. நான் சொல்வதை இதை கேட்டு ஒரு முடிவெடுத்து விடு. இது உனக்காக மட்டுமே சொல்லியிருக்கிறேன். நீ என்னுடைய குழந்தை. உனக்குள் நேர்மறை எண்ணங்கள் குறைந்து எதிர்மறை எண்ணங்கள் அதிகமாக நிறைந்துள்ளதால் நீ முடிவு எடுக்க மற்றும் அதற்கேற்ப செயல்பட நீ அச்சப்பட்டு கொண்டிருக்கின்றாய். நான் உனக்கு துணையாக இருக்கிறேன் என்று எப்படி தைரியமாக முன்பு முன்னேறி கொண்டே இருந்தாயோ இப்போதும் அதை போல முன்னேறிக்கொண்டே நீ முயற்சி செய். பற்றிலிருந்து வெளிவந்து பற்றற்று செயல்படு. அப்போது எது உனக்கு நன்மையோ அதை உனக்கு நான் கிடைக்கச் செய்வேன். என் மீது உனக்கு நம்பிக்கை இருந்தால் நீ வாழ்வில் வரும் சிறு சிறு சற்களை கண்டு அச்சமின்றி உன்னுடைய லட்சியத்தை நோக்கி நடை போட்டு கொண்டே இருப்பாய். உன் வாழ்வில் நல்லது நடந்து கொண்டே இருக்கும். கடவுளை கும்பிட்டும் துன்பங்கள் தொடர்கிறது என்று கவலைப்படாதே. அவர் ஒரு கணக்கு வைத்திருப்பார். அப்பொழுது நீ யாரும் எட்ட முடியாத உச்ச நிலையை நிச்சயம் அடைவாய். நன்மைகள் எல்லாம் அவ்வப்போது இடைவெளி விட்டு உனக்கு நடந்து கொண்டுதான் இருக்கின்றன.
ஆனால் மாயையோ உன் கண்ணை மறைத்து வைத்திருக்கிறது. எதிர்மறையோ உன்னை சூழ்ந்திருக்கிறது. அதனால் அவ்வப்போதும் நடக்கும் நன்மைகள் எல்லாம் உனக்கு தெரிவதில்லை. எதனால் என்று யோசித்துப்பார். எப்படி என்னை மாயை சூழ்ந்தது, எப்படி என் கண்ணை எதிர்மறை மறைத்தது என்று எல்லாம் உனக்கு விளங்கும். உன்னுடைய மனதில் பாரம் குறையவில்லை என்று என்னிடம் முறையிட்டு அழுது கொண்டே இருக்கின்றாய் அல்லவா? அது நிச்சயம் மாறும். என்னுடைய நாமத்தை நீ உச்சரிக்க உச்சரிக்க உன்னை விட்டு மாயை தூர ஓடிவிடும். எதிர்மறை உன்னை கண்டு பயப்படும். உன் முகத்தில் புன்னகை தாண்டவமாடும். நீ மீண்டும் புத்துயிர் பெற்றது போல எழுந்து விடுவாய். அடுத்தடுத்து மீண்டும் எல்லாம் நன்மையாகவே நடக்கும். ஆனாலும் நீ என்னுடைய நாமத்தை கூறி செய்யும் ஜப தியானம் இடையிடையே தொடர வேண்டும். எப்பொழுதெல்லாம் நேரம் கிடைக்கிறதோ அப்பொழுதெல்லாம் என்னுடைய நாமத்தை சொல். அது உன்னுடைய நன்மையான நாட்களை மேலும் மேலும் அதிகரித்து கொண்டே இருக்கும். நல்லது நடந்து கொண்டே இருக்கும். வாழ்க்கையில் சந்தித்த சோதனைகளை எண்ணி வருத்தப்பட்டு இன்று உனக்கு வாழ்க்கையில் எதன் மீதும் பற்று என்பது இல்லாமல் மிகவுமே விரக்தியில் இருக்கின்றாய். அது முற்றிலும் தவறு. உன்னால் முடியாதது என்று எதுவும் இல்லை. நீ சற்று முயற்சி செய்தால் போதும். நீ வெற்றி பெறுவது நிச்சயம். எழுந்து வா, துணிந்து செயல்பட. நாளைய பொழுதை உன்னிடம் நான் ஒப்படைக்கிறேன். அது உனக்கானது. சந்தோஷமாக அதை நீ பெற்றுக்கொள். உன் வாழ்வில் நல்லது நடக்கும். இப்போது உன்னுடைய குழப்பம் தீர்ந்திருக்கும் என்று நினைக்கிறேன். நல்லது நடந்து கொண்டே இருக்கும். தைரியமாக நம்பிக்கையோடு நீ செயல்படு. இந்த வயதில் நீ உழைக்காமல் வேறு எந்த வயதில் நீ உழைக்கப் போகின்றாய்? சோர்வு, தோல்வி இவை அனைத்தையும் நீ தூக்கி ஏறி. அதனால் வார்த்தையை பேசும்போது ஒவ்வொரு வார்த்தையும் யோசித்து நிதானமாக பேசு. உன்னை கோபப்படுத்தும் சூழ்நிலை வந்தாலும் அமைதியாக இரு. கோபத்தில் பொறுமையையும் நிதானத்தையும் இழந்து விடாதே. அமைதியாக செல். அமைதியாக செல்வது என்பது தோற்பது என்று நினைத்து விடாதே. தோற்பது முக்கியமில்லை. இறுதியில் யார் வெற்றி பெறுகிறார்கள் என்பதுதானே முக்கியம். விழுந்து விட்டேன் என்று அப்படியே கிடந்தால்தான் உனக்கு தோல்வி. நான் விழுந்து விட்டேன், என்னால் முடியும் என்று எழுந்து மீண்டும் ஓடிப்பார். அந்த வெற்றி கோட்டை நீதான் தொடுவாய். உனக்கு பிடிக்காத விஷயங்கள் நடந்தால் அந்த ஒரு நிமிடம் என்னுடைய நாமத்தை உன் மனதில் நிறுத்தி என்னுடைய பெயரை நீ சொல்லிக்கொண்டே இருந்தாலே போதும். உன் முன்னால் என்னுடைய உருவம் உனக்கு தெரியும். என்னை உன் நினைவில் கொண்டு வா. மற்றவற்றை நான் பார்த்து கொள்கிறேன். நீ தோல்வி அடைந்தாலும் துவண்டு போகக்கூடாது. உன்னை தூக்கிவிட என் அப்பா இருக்கிறார் என்று நம்பும் உன்னை நான் கைவிட்டு விட மாட்டேன். என்னையே கதி என வந்த உன்னை எப்போதும் நான் இருக்க பிடித்து கொண்டுதான் இருப்பேன். நீ கீழே விழுந்தாலும் உன்னை தூக்கி விடுவேன். நீ முயற்சி செய். இப்போதைய சூழ்நிலை உனக்கு சாதகமாக இல்லை என்றாலும் இனி வரும் காலங்களில் உன்னுடைய கைகள் மட்டும்தான் ஓங்கி நிற்கப் போகின்றது. இது என்னுடைய சத்திய வாக்கு. உன் கஷ்டங்களை தீர்க்க நான் உன் வீட்டிற்குள்ளே வரப்போகிறேன். உள்ளே வரலாமா? இனி உன் வாழ்க்கை ஒளிமயமாக மாறப்போகிறது. இனி எல்லாமே உனக்கு வெற்றியாகவே மாறப்போகிறது. நீ மகிழ்ச்சியாகவே இருப்பாய். உன்னுடைய வாழ்வில் பல நல்லதுகள் நடந்து கொண்டே இருக்கும். நான் உன் வீட்டிற்கு வரலாமா என்று சொல். உடனே ஓடி வந்து விடுகிறேன். உனக்காக. நம்பிக்கையுடையவருக்கு நிச்சயம் என்னுடைய காட்சி உண்டு. எந்த வடிவில் தோன்றி காட்சி தரும் என்பது இறைவனின் தீர்மானம்தானே. காத்திரு, நிச்சயம் காலம் கனியும். உனக்கான நல்ல நேரம் ஓடி வரும். நீ கேட்டது எல்லாம் உனக்கு கிடைத்து கொண்டே இருக்கும். எந்த சூழ்நிலையிலும் கவலை கொள்ளாமல் பயப்படாமல் இரு. எப்படிப்பட்ட நிலையிலும் என்னை மனதார நினைத்தால் மறுகணமே நான் உன் முன்னால் இருப்பேன். அதை தாங்கும் வலிமையும் பிரச்சனைகளையும் எதிர்கொள்ளும் தைரியத்தையும் நான் உனக்கு தருவேன். உன்னுடைய வாழ்வில் நடக்கும் எந்த செயலும் என் அனுமதியின்றி நடக்காது என்பதை தீர்க்கமாக நம்பு. உன்னை குறைத்து எடை போட்டவர்கள் என்று உன் உதவியை நாடி வருவார்கள். மிக விரைவில் உனக்கு ஒரு நல்ல செய்தி காத்து கொண்டிருக்கிறது. அந்த செய்தியானது வந்து கொண்டே இருக்கிறது. அது வந்த பிறகு உன்னுடைய கனவுகள் அனைத்துமே நிறைவேறும். இது என்னுடைய சத்திய வாக்கு. நான் இருக்கும்போது நீ எதற்காக கலங்க வேண்டும்? நீ எதற்குமே கலங்காதே. என்னை மீறி எதுவுமே நடக்கப் போவதில்லை. உன்னை நான் கைவிட மாட்டேன். அப்பா என்றுமே உன்னை தாங்கி பிடித்து கொண்டுதான் இருக்கிறேன்.
நமது வாழ்வில் ஒவ்வொரு நாளையும் கடவுள் தந்த இன்றைய பரிசு என்று எண்ணி வாழ்ந்து பாருங்கள். நேற்று நடந்ததை நினைக்காமல் நாளை என்ன நடக்குமோ என்று வருத்தப்படாமல் இன்றே நமக்கு சிறந்த நாள் என்று நினைத்து இறைவனுக்கு நன்றி கூறி நீங்கள் வாழ்ந்து பாருங்கள். உங்கள் வாழ்வில் நடப்பது எல்லாமே சந்தோஷமாகவே அமையும். நமக்கு எப்பொழுதும் ஆதாரமாக இருப்பவர் பகவான்தான். இந்த உலகம் உங்களை கைவிட்டாலும், உங்கள் சுற்றியுள்ள உறவுகள் உங்களை வெறுத்தாலும், உங்கள் பெற்ற பிள்ளைகளே நீங்கள் உங்களை பகைத்து கொண்டாலும், அக்கம் பக்கத்தினர் உங்களுக்கு எதிராக மாறினாலும், உங்களுக்கென்று எப்பொழுதும் ஆதரவாக இருப்பவர் பகவான் மட்டும்தான் என்பதை உணர்ந்து அவரிடம் நீங்கள் சரணாகதி அடைந்து விடுங்கள். இன்பத்தையும் துன்பத்தையும் சமமாக ஏற்றுக்கொள்ளவும் உங்கள் மீது முதலில் நீங்கள் திடமான நம்பிக்கை கொள்ள வேண்டும். எளிமையாக வாழ்வதில் விருப்பம் கொள்ள வேண்டும். கௌரவத்திற்காக ஆடம்பரம் வீண் செலவுகளிலெல்லாம் ஈடுபடக்கூடாது. வழிபாட்டுக்கு ஆடம்பரம் தேவையில்லை. பணிவும் அன்பும் நிறைந்த ஒன்றே போதுமானது. வாழ்வில் நடப்பதை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டு நம்பிக்கையோடு செயல்பட்டு பாருங்கள். உலக விஷயங்களில் விருப்பம் இருக்கும் வரை உனக்கு பிறவிச்சங்கிலி என்பது தொடர்ந்து கொண்டே இருக்கும். சுகமும் துக்கமும் வெளியுலகில் இருப்பதாக எண்ணுகிறீர்கள். அது மனதில்தான் இருக்கிறது. அறுசுவை உணவாக இருந்தாலும் பழைய கூழாக இருந்தாலும் இரண்டுமே பசியை போக்குவதற்காக மட்டும்தான். இன்பமாக தெரியும் ஒன்றே ஒரு நாள் துன்பமாக மாறலாம். துன்பத்திற்கும் இதே தன்மை பொருந்தும். இது நீ உணர்ந்தால் வெற்றி நிச்சயம். கடவுளை காண அனைவரும் விருப்பப்படலாம். ஆனால் தகுதி உள்ளவர்க்கே வாய்ப்பு கிடைக்கிறது. கடவுளை தியானிப்பதால் எண்ணம், சொல், செயல் மூன்றுமே தூய்மை பெறும். சுயநலத்துடன் வாழ்வது பாவம். தனக்கும் பிறருக்கும் பயனுள்ளவராக வாழ வேண்டும். பிறருடைய துன்பத்தில் இன்பம் காண்பது பாவம். பிறர் துன்பம் போக்க உதவுவதே பெரிய புண்ணியம். இனிய சொற்களால் மற்றவர்களை மகிழ்விக்க அறியாதவர்கள் மௌனமாக இருப்பதே சிறந்தது. சொல்லாலும் செயலாலும் பிறருக்கு நன்மையை மட்டுமே செய்ய வேண்டும். இவைகளை நீ பின்பற்றினால் நீ எடுக்கும் எல்லா முயற்சிகளிலுமே உனக்கு வெற்றி கிடைக்கும். என் வார்த்தை உனக்கு புரிகிறோம் என்று நம்புகிறேன். என் வார்த்தை புரிந்து கொண்டால் அதன்படியே செயல்பட்டு பார். உன் வாழ்க்கை இன்பமயமாகவே மாறும். உனக்கு நல்லது நடந்து கொண்டே இருக்கும். எந்த தடங்களும் இல்லாமல் உனக்கு வெற்றி நிச்சயம் கிடைத்து கொண்டே இருக்கும். எடுக்கும் காரியம் எல்லாமே சிறப்பாகவே முடிவரும். மனிதன் தன்னைத்தானே முடமாக்கிக் கொள்கிறான் என்பதுதான் விந்தையிலும் விந்தை, உண்மையிலும் உண்மை. உங்கள் தவறுகளை வேட்டையாடுவதற்கு உன்னிப்பாக உங்களை கவனித்து கொண்டிருப்பார்கள். ஏதாவது நல்ல விஷயத்தை உங்களிடத்தில் கண்டால் குருடர்களாகி விடுவார்கள். ஏதாவது தவறை கண்டுவிட்டால் போதும், உங்கள் தவறை ஊதி பெருசாக்கி எங்கோ பூதாகரம்பமாக ஆக்கி விடுவார்கள். உடனடியாக உணர்ந்து கொள்வார்கள். பொங்கி எழுவார்கள். அலசி ஆராய்ந்து முடிவு சொல்ல புறப்பட்டு விடுவார்கள். சற்றும் இவர்களை நீ பொருட்படுத்தக்கூடாது. நீங்கள் உங்களை நம்பினால் போதும், எல்லாம் உங்களை நோக்கி தானாக வரும். இரகசியத்தை வெளிப்படுத்தியவருக்கும் துக்கத்தை வெளிப்படுத்தாதவருக்கும் மனதில் நிம்மதி இருக்காது தெரியுமா? எந்த இரகசியத்தையும் யாரிடமும் சொல்லக்கூடாது. அதுபோல மனதிற்குள்ளே துக்கத்தை அழுத்தி கொண்டு அமுக்கிக் கொண்டு இருக்கக்கூடாது. உங்கள் பயம்தான் எதிரிக்கு தைரியமாக அமைந்துவிடும். உங்கள் பயத்தை எதிரியிடம் காமிக்காதீர்கள். நீங்கள் எப்பொழுதும் அவர்களுக்கு முன்னால் தைரியமாகவே இருங்கள். உங்கள் அமைதி எதிரிக்கு குழப்பத்தை ஏற்படுத்தும். குழப்பத்தில் இருப்பவர்கள் எப்போதுமே ஜெயித்ததில்லை. அதை நீங்கள் நம்பிக்கொள்ளுங்கள். ஏதாவதாக இருந்தாலும் முதலில் உங்கள் பயத்தை நீங்கள் அகற்றுவதற்கு முற்படுங்கள். யாரையும் பழிவாங்க வேண்டாம். பழிவாங்க வேண்டும் என்ற எண்ணமும் உங்களுக்கு அறவே வேண்டாம். காலங்கள் மாறும்போது எல்லாமே மாறும். அதுபோல உங்களுடைய கவலைகளும் தானாகவே உதிர்ந்துவிடும். அந்த கவலைகளையே நினைத்து கொண்டிருக்காதீர்கள். தனக்குத்தானே சங்கிலியால் கட்டிக்கொண்டு தனக்காக ஒரு சிறையை நீங்கள் அடைத்து வைத்திருக்கிறீர்கள். அந்த சிறையிலிருந்து நீங்கள் வெளியே வருவதற்கு எல்லாம் ஒரே வழி என்ன தெரியுமா? அப்பாவின் பாதத்தை பிடித்து கொள்வது மட்டும்தான். உங்களுடைய கர்மா என்ற சிறையிலிருந்து சீக்கிரமாகவே வெளிவர, உங்களுக்கு சுதந்திரம் கிடைக்க அப்பாவின் பாதத்தை இறுக்கமாகவே பிடித்து கொள்ளுங்கள்.
அவரிடம் சென்று ஒரு முறை வழிபட்டு பாருங்கள். அவரின் முகத்தை நீங்கள் பார்த்துவிட்டு வாருங்கள். சந்தோஷமாக இருப்பதற்கு மேலும் அதிகமான பொருட்களை நாம் வைத்திருக்கலாம். ஆனால் சந்தோஷமாய் இருக்கக்கூடிய இதயத்தை நாம் இழந்துவிட்டோம் என்பதுதான் உண்மை. நம்முடைய அன்பான இதயத்தை நாம் இழந்துவிட்டோம். உயிருடன் வாழ்வது அல்ல வாழ்க்கை, முழு ஆரோக்கியமாக நிம்மதியாக வாழ்வது மட்டும்தான் உண்மையான வாழ்க்கை. நோய் நொடியின்றி எந்த ஒரு கடன் பிரச்சனையும் இல்லாமல் நிம்மதியாக வாழ்வது யாருக்கும் அவ்வளவு சீக்கிரம் கிடைக்காது. இது எல்லாம் உனக்கு கிடைக்க வேண்டும் என்றால் நீங்கள் செய்ய வேண்டியது அப்பாவின் பாதத்தை இறுக்கமாக பிடித்துக்கொண்டு என்னை நீ முழுவதுமாக பார்த்து கொள்ளப்பா என்று அவரிடம் உங்களை விட்டு விடுங்கள். அப்பன் இருக்கிறான், எல்லாவற்றையுமே எல்லோருக்குமே நேரம் இதுதான் என்று எழுதி வைத்துதான் பிறந்திருக்கிறார்கள். அப்படி விதிக்கப்பட்ட உனது நேரம் சரியானதுதான். ஒருவன் 20 வயதில் திருமணம் செய்கிறான். ஆனால் 10 வருடங்கள் கழித்தே அவனுக்கு குழந்தை கிடைக்கிறது. இன்னொருவன் 30 வயதில் திருமணம் செய்கிறான். ஆனால் 1 வருடத்திலேயே அவனுக்கு குழந்தை கிடைக்கிறது. ஒருவன் 22 வயதில் பல்கலைக்கழக பட்டாதாரி ஆகிறான். ஆனால் 5 வருடங்களுக்கு பின்பே அவருக்கு தொழில் கிடைக்கிறது. இன்னொருவனோ 27 வயதில் பட்டதாரியாகிறான். அடுத்த வருடமே தொழில் கிடைத்து விடுகிறது. ஒருவர் 25 வயதில் நிறுவனத்தில் தலைமை பொறுப்பை ஏற்கிறார். 45 வயதில் அவர் மரணித்து விடுகிறார். இன்னொருவர் 50 வயதில் நிறுவனத்தில் தலைவராகிறார். ஆனால் 90 வயது வரை வாழ்ந்துவிட்டு செல்கிறார். நம்மால் புரிந்து கொள்ள சிரமமான இத்தகைய ஏற்பாடுகள் எல்லாம் வல்ல இறைவன் முன்பே கணித்து வைத்தவை. நாம் இந்த பூமியில் பிறக்கும்போதே எழுதி வைத்தவை. இது இப்பொழுது மட்டும்தான் நடக்கும் என்று அப்பொழுதே இறைவன் நமக்காக எழுதி வைத்து விட்டார். யார் உன்னுடன் இருக்க வேண்டும், யார் உன்னுடன் சேர வேண்டும் என்பது எல்லாமே கடவுள் போட்ட கணக்கு. எழுதுகோள்கள் தூக்கப்பட்டு விட்டன, ஏடுகளும் மடித்து வைக்கப்பட்டு விட்டன. அவனை போல் எனக்கில்லையே என்று நீ புலம்பும் அதே நேரத்தில் உன்னை போல் நான் இல்லையே என்று அவன் புலம்பிக் கொண்டிருப்பான். உனக்கு விதிக்கப்பட்டது வேறு, அவனுக்கு விதிக்கப்பட்டது வேறு. ஆக உனது நேரத்தில் உனது வேலையை நீ திறம்பட செய்துவிடு. உனக்கு முன்னால் உள்ளவர்கள் முந்தியவர்களும் அல்ல, உனக்கு பின்னால் உள்ளவர்கள் பிந்தியவர்களும் அல்ல. நீயும் யாரையும் முந்தவும் இல்லை, யாரையும் பிந்தவும் இல்லை. நீயாக இரு. அந்த இறைவன் உனக்கென குறித்த நேரத்தில் நீ உனது பணியை செய்து கொண்டிருக்கின்றாய், அவ்வளவுதான். ஆதலால் உனக்கென்ன குறிக்கப்பட்ட நேரங்காலத்தை செவ்வனை பயன்படுத்திக்கொள். நீ இப்போது இது கேட்டுக்கொண்டிருப்பது கூட அந்த அப்பனின் அருள் என்பதை நினைத்துக்கொள். அவன் மூலம்தான் இது எல்லாமே உன் செவிகளுக்கு வருகிறது என்று தெரிந்து கொள். சிவபெருமானே, அம்மையப்பனே, சொக்கநாத பெருமானே, தாயும் மாணவரே, இறைவா, உன்னையே நாங்கள் வணங்குகிறோம். உன்னிடமே நாங்கள் உதவியும் தேடுகிறோம். திருச்சிற்றம்பலம் என்று அவர் பாதங்களில் நீங்கள் சரணடைந்து விடுங்கள். எல்லாமே சிவனின் செயல் மட்டுமே. சிவனன்றி இங்கு ஓர் அணுவும் அசையாது. சிவன் இல்லையேல் சக்தி இல்லை, சக்தி இல்லையேல் சிவமில்லை என்பது போல நீ என்ன செய்தாலும் ஏது செய்தாலும் நீ அப்பனுக்கு கணக்கு காட்ட வேண்டும் என்று எண்ணத்தோடு மட்டும் செய். எது பேசும்போதும் அப்பனுக்கு தெரியும் என்று நினைத்து கொண்டு பேசு. அதிகம் நீ வாயை விட்டு விடாதே. எல்லாமே சிவனுடைய செயல். இது சிவனின் வாக்கு. நிச்சயமாகவே எல்லாம் நல்லதே நடக்கும்.